டெல்டா 7 நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மலையாளத்தில் வெளியாகி இருக்கும் ரோந்து திரைப்படத்தின் விமர்சனத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த படத்தோட கதையை பற்றி ஒன்லைன் பார்ப்போம். திலீஷ் போத்தன், ரோஷன் மேத்யூ ரெண்டு பேரும் போலீஸ்காரங்க. திலீஷ் போத்தன் எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டராக இருப்பார். ரோஷன் மேத்யூ அவருக்கு அசிஸ்டன்ட் ஜீப் டிரைவர். ரெண்டு பேரும் இரவு ரோந்து பணிக்கு போகிறாங்க, நைட் பெட்ரோலிங். அப்போ அவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள், அதனால் ஏற்படும் எதிர்வினைகள் தான் இந்த படத்தோட கதை. போலீஸோட இன்னொரு சைடு, இன்னொரு முகத்தை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. அவர்களும் மனிதர்கள் தானே, குடும்பம், மனைவி, குழந்தைகள், அம்மா அப்பா எல்லோரும் இருக்காங்க. போலீஸார் எவ்வளோ தலைவலிக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கன்னு அவங்க சைடில் இருக்கும் நியாயத்தை பேசியிருக்கும் படம். இந்த படத்தோட டைரக்டர் சாகி கபீர். இவரை பற்றி இந்த ரிவ்யூவில் பேசாம இந்த ரிவ்யூவை முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சம்பவம் பண்ற டைரக்டர் சாகி கபீர். ஜோசப், நையாட்டு போன்ற படங்களின் ரைட்டிங் இவர் தான். ஜோஜு ஜார்ஜ் ஹீரோவா பண்ணியிருப்பார் ஜோசப் படத்தில். ஒரு வேற லெவல் சூப்பர் ஹிட்டான படம் ஜோசப். தமிழில் விசித்திரன் என்கிற பெயரில் ரீமேக் ஆகியிருக்கு. நையாட்டு ஜோஜு ஜார்ஜ், குஞ்சாக்க போபன் இணைந்து பண்ணியிருப்பாங்க. ஒரு அருமையான திரைப்படம் நையாட்டு. முடிவு மோசமாக இருக்கும். அந்த ரெண்டு படமும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். சாகி கபீர் முதலாக இயக்கிய படம் இளவில பூஞ்சரா. சௌபின் ஜாகிர் ஹீரோவா செய்திருப்பார். படம் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். இடைவேளைக்கு பிறகு கதை நம்மளை பரபரப்பாக்கிடும். திரைக்கதை இளவில பூஞ்சரா. ஒன்லைன் சொல்கிறேன். சௌபின் ஜாகிர் தன் மனைவி மீது உயிரை வைத்திருப்பார். அந்த மனைவியை துண்டு துண்டா வெட்டி ஒருத்தனுக்கு சமைச்சு போடுவார். எப்படிப்பட்ட சம்பவம் பாருங்க. சாகி கபீர் படத்தை நம்ம யூகிக்க முடியாத திரைக்கதையாக இருக்கும். இதனாலேயே இந்த படத்துக்கு ஏகப்பட்ட எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்தாரா சாகி கபீர் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக பூர்த்தி செஞ்சிருக்கார். ஒரு தரமான போலீஸ் ஸ்டோரி பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க. நம்ம டைரக்டர் சாகி கபீர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவர். அதனால் அங்கே நடந்த உண்மை சம்பவத்தை சினிமாவுக்கு தகுந்த மாதிரி திரைக்கதையை ஆக்கி கொடுக்கறதுல வல்லவர். அருமையான படம் ரோந்து. படம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெல்டா 7 சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் நன்றிகள் பல.